ப்ராஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஆண்களுக்கு உண்டான உறுப்பு. ப்ராஸ்டேட் கேன்சர் ஆண்களுக்கு மட்டுமே வரக்கூடிய கேன்சர். வயது ஆக ஆக இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் இயல்பா இல்ல வரதுக்கான சான்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. குறிப்பா சொல்லணும்னா ஒரு 80 வயசு தாண்டிட்டீங்க அப்படின்னா உங்க ப்ராஸ்டேட்டை செக் பண்ணி பார்த்தா, பயாப்சி பண்ணி பார்த்தா கேன்சர் இருக்கிற சான்ஸ் as high as 80%. ஆனா அந்த ஏஜ்ல வரும்போது அது உயிர்கொல்லியா மாறுறது கிடையாது. நிறைய தடவை அன்டயக்னோஸ்டா கூட நம்ம தாத்தாக்களோ நம்ம அப்பாக்களோ இருந்திருக்கலாம், கரெக்ட். பட் ஒரு 50 வயசுல 60 வயசுல இது வந்து கண்டுபிடிக்கிறோம், அது கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இருக்கணும் போது அது கண்டிப்பா உயிர்கொல்லியா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதனால 50 வயசுல நம்ம வாழ வேண்டிய பீரியட் இருக்கு. எக்ஸாக்ட்லி, வாழ வேண்டிய காலங்கள் நிறைய இருக்கு. சோ அவங்களுக்கு தான் நம்ம கொஞ்சம் அக்ரெசிவா ட்ரீட் பண்ண வேண்டியது இருக்கு. என்ன முக்கியமான காரணம் டாக்டர்? இது ஹெரிடிட்டரி ஒன்னு புரிஞ்சுக்கிறேன், அது இல்லாம வேற என்ன முக்கியமான காரணங்கள்? சோ ஹெரிடிட்டரி ஒரு ஃபேக்டர் தான். ஹெரிடிட்டரியோட ஃபெமிலியல். இப்போ வந்து நம்ம ஃபேமிலியில ஒருத்தர் ப்ராஸ்டேட் கேன்சர் இருக்கு அப்படின்னா அவங்க பசங்களுக்கோ அவங்க குடும்பத்தாருக்கோ 45 வயசுல இருந்து ஸ்கிரீனிங் நாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பட் ஈவன் அதர்வைஸ் ஃபெமிலியில தாண்டி வரக்கூடியது ஸ்பொராடிக் கேன்சர்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து ஒபிசிட்டி, ஸ்மோக்கிங், இது ரெண்டு ஐடென்டிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர் சொல்றோம். மற்றபடி ஜெனடிக், என்வாயரன்மெண்டல், இந்த மாதிரி யூசுவலா எல்லா கேன்சருக்கும் நம்ம ப்ளேம் பண்ணக்கூடிய அந்த ஃபேக்டர்ஸ் தான் பர்டிகுலரா இருக்கு. ஓகே, சோ ஒபிசிட்டி இருக்கவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். கண்டிப்பா. ஏன்னா இப்போ நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்க்கும்போது the incidence of these cancers in obese men கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஆண்களுக்கு வரக்கூடிய லீடிங் கேன்சர்ல ப்ராஸ்டேட் கேன்சர் நம்பர் 1. ஸோ அப்படிப்பட்ட ப்ராஸ்டேட் கேன்சர் பத்தின அவேர்னஸ் ரொம்ப கம்மி. காரணம் என்ன? அதுக்கான ஸ்கிரீனிங் ரொம்ப கம்மி. ஓகே, இப்போ நம்ம ஒரு மார்பக புற்றுநோய்க்கு செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு ஒரு பெரிய கேம்பெயின் நடத்துறோம். பட் ப்ராஸ்டேட் கேன்சர் அந்த மாதிரி அவேர்னஸ் இல்ல. படங்களையுமே கூட ப்ராஸ்டேட் கேன்சர் எடுத்ததே கிடையாது. கரெக்ட். இப்போ நம்ம அப்ராட்ல பார்த்தோம்னா 50 வயசுக்கு மேல கம்பல்சரியா அந்த ஸ்கிரீனிங் வந்து எல்லா அவங்களோட நேஷனல் ஹெல்த் சிஸ்டம்லயும் இருக்கு. இங்கேயும் நம்ம 50 வயசுக்கு மேல ஆச்சு அப்படின்னா நம்ம எல்லா ஹெல்த் செக்அப்ஸ்லயும் PSA அப்படின்ற ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட்டை இன்க்ளூட் பண்ணணும். இப்போ நாங்க சொல்ற இடத்துல நிறைய பேசி ஓரளவுக்கு இப்போ PSA பத்தி அவேர்னஸ் பேஷண்ட்ஸ்க்கும் இருக்கு, லேப்ஸும் அதை இன்க்ளூட் பண்றாங்க. இந்த PSAன்றது ஒரு ரொம்ப சிம்பிளான பிளட் டெஸ்ட்டுங்க. இது மூலமாவே உங்களுக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் இருக்கா அப்படின்ற இண்டிகேஷன். அந்த PSAன்றது ஒரு ஹார்மோனோட வேல்யூ, அது 4 கம்மியா இருக்கணும். 4க்கு மேல இருந்தா சந்தேகப்பட்டு டாக்டர் பரிசோதனை பண்ணி சில ஸ்கேன்ஸ், பயாப்சி மூலமா இந்த கேன்சரை எளிதா கண்டுபிடிச்சிட முடியும். ஜஸ்ட் ஒரு பிளட் டெஸ்ட் தான், ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட். B12 B6 பாக்குற மாதிரி ஒரு PSA என்ற ஒரு பிளட் டெஸ்ட். இது பார்த்தாலே இந்த கேன்சரை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். ஆக்சுவலா இந்த கேன்சருக்கான ட்ரெண்ட் என்ன காரணம்? முன்னால கோலன் கேன்சர் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கான ஒரு கேன்சர் மாதிரி பேசப்பட்டுச்சு. ஆனா இப்போ அப்படி இல்லை. இப்போ இந்தியாவிலுமே கூட பேசப்படுது. இந்த ட்ரெண்டுமே நான் முன்னால பார்த்தது இல்லை. அதான் கேட்குறேன் நான். ப்ராஸ்டேட் கேன்சர்ல ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு எடுத்துக்கணும்னு பார்த்தா எல்லா ப்ராஸ்டேட் கேன்சரும் உயிர்கொல்லியா மாறுறது இல்லை. மெஜாரிட்டி இந்தியன் சினாரியோவில் நாங்கள் இந்த கேன்சரை வந்து இப்போ இந்த PSA ஸ்கிரீனிங்லாம் ஓரளவுக்கு பரவலாக இருக்குது. அது இல்லாத காலகட்டத்தில் சிம்டம்ஸ் டெவலப் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கிற ஸ்டேஜில் இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் எல்லா இடத்துக்கும் பரவன நிலையில் தான் கண்டுபிடிக்கிறோம். குறிப்பாக இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் எலும்புகளில் ரொம்ப ஈஸியாக பரவன நிலைமையில். ப்ரோஸ்டேட்ல ஆரம்பிச்சு அது எலும்பு வரைக்கும் போகிறது ரொம்பவே இயல்பு. ஒரு போனி பெயின் வந்திருப்பாங்க, அப்படி இன்டெரக்டாக கண்டுபிடிக்கும் போது தான் இது ப்ராஸ்டேட்லேருந்து பரவக்கும் கண்டுபிடிக்கும். அந்த மாதிரியான பீப்புளுக்கு கூட சில ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம பண்ணும்போது 6 மந்த்ஸில் ஆரம்பிச்சு 3 to 5 years வரைக்கும் நிறைய பேஷண்ட்ஸ் இருக்கிறத பார்த்துருக்கோம். எதுக்கு சொல்ல வரேன்னா எல்லா ப்ராஸ்டேட் கேன்சரும் இப்போ பேங்க்ரைட்டிக் கேன்சர் எடுத்தோம்னா கண்டுபிடிச்சதுலேருந்து ஒரு 6 மாதம் தான் நம்ம ஒரு கெடு கொடுத்துறோம். ப்ராஸ்டேட் கேன்சர் அப்படி இல்லை. நான் சொன்ன மாதிரி இந்த பரவன நிலையிலேயே பல வருஷங்கள் வாழ்ந்தவங்க இருக்காங்க. இன்னும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சி இதுக்கான சர்ஜரி ட்ரீட்மெண்ட்டை நம்ம எப்படி டிசைட் பண்ணுவோம்னா இவர் குறைஞ்சது 10 வருஷம் அவர் ஹெல்த்தியாக இருக்காரு, வாழக்கூடிய இருக்குன்னா அவர் கண்டிப்பாக சர்ஜரி. ஏன்னா அந்த சர்ஜரி பண்ணால் குறைஞ்சது 10 வருஷம் ஒரு கேரண்டி கொடுக்க முடியுன்ற லெவலான ஒரு ஸ்லோ க்ரோயிங் கேன்சர்னே எடுத்துக்கலாம். பட் இது நல்லிஃபை பண்ண முடியாது, ஜீரோ ஆக்க முடியாது. ட்ரீட்மெண்ட் மூலமாக நல்லிஃபை பண்ண முடியும். அந்த ப்ராஸ்டேட் ரிமூவ் மூலமா நம்ம நல்லிஃபை பண்ண முடியும். அப்படின்னும் போது 2 மெயின் ட்ரீட்மெண்ட் தான் ஆப்ஷன்ஸ். ஒன்னு ரோபோட்டிக் சர்ஜரி மூலமா ராடிக்கல் ப்ராஸ்டேட்டெக்டமி, அந்த ப்ராஸ்டேட்டை முழுசா எடுக்கிறது சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட். அதுக்கு நிகரான ஆப்ஷன் வந்து ரேடியோ தெரப்பி, கதிர்வீச்சு மூலமா அந்த கேன்சரை கண்ட்ரோல் பண்றது. இது பேஷண்ட் ஃபேக்டர்ஸ் பார்த்துட்டு அவருக்கு சுகர், BP இருக்கா, அவரோட ஹெல்த் கண்டிஷன்லாம் பார்த்துட்டு இது ரெண்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம எதுன்றவர் டிசைட் பண்ணிக்கிறோம்.